ஆளுநரை சந்தித்து தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளும் மத்திய அரசுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பிரச்சனைகளை பற்றியும் இப்போ ஆலோசிச்சுட்டு வந்தோம். கவர்னரிடம் 2 மனுக்கள் தரப்பட்டிருக்கிறது. ஒன்னுல கேப்டன் குரு பூஜைக்காக சற்றேறக்குரிய 20 நாட்களுக்கு முன்பே நம்ம அனுமதி கேட்டு ஒரு நாளைக்கு முன்பாக மறுக்கப்பட்டு அந்த பேரணியை மறுத்தாங்க. இருந்தாலும் நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக அந்த பேரணியை அமைதியாக நடத்தி முடிச்சோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்க வேண்டும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு கண்டனத்தை தெரிவிக்கவும், டாஸ்மாக் மற்றும் போதைப் பொருட்களை தடுக்க வேண்டி இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்காக தமிழ்நாடு முழுக்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நம்ம ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்தோம். அதுக்கும் முற்றிலுமாக தமிழக அரசு அனுமதி மறுத்தாங்க. அதை நாம அமைதியான முறையில அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி நாம சட்டத்துக்கு உட்பட்டு செயல்பட்டோம். இருந்தாலும் சுதீஷ் உட்பட 120க்கு மேற்பட்ட பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா திமுக மட்டும் இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம்னு சாயங்காலம் அறிவிச்சுட்டு மறுநாள் தமிழ்நாடு முழுக்க அவங்க மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது எந்த வகையில நியாயம்? அவங்களுக்கு யார் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தாங்க? வழக்கு பதிஞ்சிருக்கோன்னு சொல்றீங்க, யார் அனுமதி கொடுத்தா? ஏன் எதிர்கட்சிகள் ஜனநாயக ரீதியாக போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ நடத்தணும்னா அரசு ஏன் அனுமதி தர மாட்டேங்குது? அப்ப திமுகவுக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிகளுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கறத இங்க நாங்க கேட்கிற கேள்வி. அப்போ நீங்க தடை செய்யறீங்கன்னா பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுங்க, எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்க விலக்கிக்கிட்டு செல்றோம். இந்த பொங்கல் தொகுப்போட 1000 ரூபாயில 2500 அதிமுக ஆட்சியில கொடுத்தாங்க. அப்போ திமுக என்ன சொன்னாங்க? விக்கிற விலைவாசிக்கு 2500 பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு இந்த கவர்மெண்டால முடியல. கொஞ்சம் கூட ஒரு வாய் கூசாம மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் என்ன சொல்றாரு? அது தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இந்த ஆண்டு தேர்தல் வரவில்லை அப்படின்றதுக்காக மக்களுக்கு சேர வேண்டிய அந்த 1000 ரூபாய் தரவில்லையா என்பதை மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். அப்ப இந்த அரசு நடப்பது மக்களுக்காக இல்ல, தேர்தலுக்காக. அப்ப அடுத்த வருஷம் தேர்தல் வருதுன்னா அப்ப மட்டும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்து மக்களுடைய ஓட்டை வாங்கி ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும்னு நீங்க மனக்கோட்டை கட்டுறீங்களா? இது எந்த வகையில் நியாயம்? மக்கள் எல்லாம் தெளிவாக இருக்காங்க. நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செஞ்சப்போ ஒரு கருத்தை சொல்றீங்க, உங்க ஆட்சி வரும்போது ஒரு கருத்தை சொல்றீங்க. இது எந்த வகையில் நியாயம்? அன்னைக்கு சொன்னீங்க 5000 ரூபாய் கொடுக்கணும்னு, இப்ப 1000 ரூபாய் கூட வக்கு இல்லாம இருக்க இந்த கவர்மெண்ட். ஒரு 500 ரூபாய் கூட முடியலையா உங்களால? அப்ப வீண் பேச்சு எதுக்கு பேசுறீங்க? அப்போ வீண் வாய் தான் இருக்குது. அப்போ இந்த முறையை தமிழக மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு ஆளும் திமுகவை கடுமையாக தங்களுடைய கண்டனங்களை இந்த பிரஸ் மீட் மூலமாக மக்கள் சார்பாக நான் என் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.